அபிஷேக் சர்மா கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, உங்களுக்கு யாரு கூட பேட்டிங் ஆட ரொம்ப பிடிக்குன்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, என்னை விட டிரைவர் செட்டுக்கு தான் ஆர்சிபி அகேன்ஸ்டா பேட்டிங் ஆட ரொம்ப பிடிக்கும்னு வந்து கலாய்கிறாரு. நீங்க இன்னைக்கு நல்லா ஓப்பனிங் ஆடுறீங்க, எல்லாமே கரெக்ட் தான். இதே மாதிரி ஆர்சிபிலேயும் ஒரு பெரிய மலை இருந்துச்சு, கிறிஸ் கெயில் அவர் பேரு. அவர் அடிக்காத ரெக்கார்டும் கிடையாது, அவர் பண்ணாத சாதனையும் கிடையாது. நீங்க அவருக்கு பாதி வயசு கூட தொட முடியாது, அது வேற விஷயம். ஏன் உங்க டிரைவர் செட்டே கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர்சிபியோட எக்ஸ் பிளேயர் தான், அவரும் வந்து எது வாட்டர் பாட்டில் பாயா இருந்தாரு. நீங்களாம் இப்போ வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. மூத்திர சந்துக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்க கிட்ட போய் சரி சமமா. அப்புறம் கேகேஆர்னு ஒரு டீம் இருந்துச்சு, அவங்க ஜெசி ரிவீலிங் வீடியோல ஆர்சிபி 49 வந்து கலாய்ச்சிருக்காங்க. இப்போ வந்து 67க்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் கிட்ட ஆல் அவுட் ஆனாங்க 2008. அதை பத்தி எவனுமே பேசவே இல்லை. ஒரே ஒரு கப்பு வாங்கினோடனே எல்லாருக்குமே எங்க புகை கிளம்ப ஆரம்பிச்சிச்சு போல. சோ இவங்களுக்கு சொன்னா பத்தலனா அப்ப மறுபடியும் இந்த வருஷம் வந்து செஞ்சுதான் காட்டணும் போல. மாறி சொல்ற மாதிரி செஞ்சிடலாம், செஞ்சுட்டா போச்சு. எல்லாரும் சொல்றாங்க 300 400 அடிப்பாங்க எஸ்ஆர்ஹெச்னு. தலைவா அங்க கோலின்னு ஒருத்தர் இருக்கான். அந்த வீடியோலாம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், 28க்கு அப்புறம் பேசிக்கலாம், ஓகேவா?